ஹலோ மக்களே 341 எபிசோட் பண்ணலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல வந்து சாட்சி எல்லாரும் ஒன்னா தான் நின்னுட்டு இருக்காங்க. உடனே சுகர்ஸ் கிட்ட இருக்காங்க, இதான் நம்ம கபுட்டோன்னு சொல்லிட்டு உண்மையிலேயே உனக்கு கட்ஸ் அதிகம்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கான். உடனே சாட்சி சொல்றான், டே அவனை விட்டுட்டு வாடான்னு சொல்றான். அவன் அதுக்கப்புறம் ஜூகோ வந்து ஆங்கோ பக்கத்துல நின்னுட்டு இருக்கான். ஆங்கோ இன்னும் உயிரோட தான் இருக்கான்னு சொல்றான் ஜூகோ. சரி நீங்க கிட்ட என்ன தெரியும் சொல்லிட்டு சாட்சி கேட்டுக்கிட்டு இருக்கான். நீங்க தான் உங்க வழியை பார்த்துட்டு போயிட்டீங்களான்னு சொல்லிட்டு உடனே சுகர்ஸ் சொல்றான், டே உனக்காண்டி ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கேன், அதுக்காண்டி தான் நான் இங்க வந்திருக்கேன்னு சொல்றான். இதை நீ பாத்துட்டேன்னா மிரண்டுருன்னு சொல்றான். நீ ஒன்னு ஜூகா கேட்டுக்கிட்டு இருக்கா, நீனும் இட்டாச்சியும் சேர்ந்து தான் ரீஅனிமேஷன் ஜுட்ஸு ஸ்டாப் பண்ணீங்க கரெக்ட் தானே? அப்பனா இதுக்கு மாதரா உச்சி வந்து ரீஅனிமேஷன் ஜுட்ஸு உடச்சிட்டு போகாம இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். உனக்கு சடனா சாட்சி பழசெல்லாம் யோசிச்சு பாக்க, இட்டாச்சி சொன்னதை நான் இதெல்லாம் பண்ணதே லீஃப் வில்லேஜ் கண்டிதான்டா அப்படின்னு சொன்னது, அப்புறம் சிசி உச்சியா வந்து சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்க்காம, அட இதான் விஷயமான்னு சொல்லிட்டு சாட்சி கேட்டுக்கிட்டு இருக்கான். அந்த மாதரா உச்சியை என்ன ஸ்டாப் பண்ணலன்னு சொல்லிட்டு உன்னை சுகர்ஸ் கத்துறான். டே சாட்சிக்கு ஒன்றை தாண்டா நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீ எதுவும் பேசாத, நீ இந்த ஸ்கிரால பாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உன்னை சாட்சி இந்த ஸ்கிரால திறந்து பார்க்காம பார்த்துட்டு மிரண்டுட்டான். டே இந்த ஸ்கிரால் மட்டும் நம்ம கையில இருந்துச்சுன்னா டாக்காவே இந்த ஷினோபி வேல்டே ஆளுண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவங்களை வெளியே வர வச்சா போதும்டா, இவங்களுக்கு தாண்டா எல்லா விஷயம் தெரியும் சொல்றான் சாஸ்கி. நான் ஒருத்தனை மீட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்கேன் சாஸ்கி. யாரடா மீட் பண்ண போறேன்னு சொல்லி சுகர்ஸ் கேட்கான். ஒராச்சி மருன்னு சொல்றான். ஒராச்சி மருவா நீ இந்த ஆல்ரெடி உன்னை கொண்டுட்டீடா, என்னடா ஒராச்சி மருன்னு சொல்றான்னு சொல்லி சுகர்ஸ் கத்துறான். உடனே ஆங்கோட கேர்ஸ் மார்க்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஒராச்சி மாதிரி ஆளெல்லாம் ஈஸியா கொண்டுலாம் நீ நினைக்க சுகர்ஸ் சொல்லிட்டு கேட்கான் சாஸ்கி. அவனை கண்டிப்பா நான் கண்டுபிடிப்பேன், அவன் எனக்காண்டி செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த கிளானை பத்தி இந்த வில்லேஜை பத்தி என்ன எல்லாம் தெரிய வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். உனக்கு சுகர்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்கான். இதை பத்தி அப்படி யாருக்கு தான்டா தெரியும் சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். உனக்கு இது புரியாது, நான் தனியா செய்ய போறேன்னு சொல்றான் சாஸ்கி. சரி நீ என்னவும் பண்ணிப்போ, கண்டிப்பா ஒராச்சி மரம் ரீசெலக்ஷன் பண்ணி வர முடியாது சொல்றான். ஒராச்சி மரம் வர வைக்க இந்த ஸ்கிரால்ல உள்ள விஷயத்தை பண்ணது கண்டிதானே, ஆனா நீ அவனை வர வைக்கிறதெல்லாம் வேஸ்ட், இதை நீனே கண்டுபிடிச்சு நீனே வர வைக்கலாம்னு சொல்றான் சுகர்சு. டேய் சில விஷயம் ஒராச்சி மரோல மட்டும் தான்டா பண்ண முடியும், என்னாலலாம் பண்ண முடியாது சொல்றான் சாஸ்கி. டே ஒராச்சி மரோட ஃபேவரட் ஸ்டூடெண்ட் நீ தான்டா, உன்னால என்கிட்ட செய்ய முடியாது சொல்லிட்டு சுகர்சு கத்திக்கிட்டு இருக்கான். உடனே சாஸ்கி சொல்றான், டே சுகர்சு கொஞ்சம் அமைதியாரு, ஒராச்சி மரோ மட்டும் நீ அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டே நீ இப்போ ஒராச்சி மரோ கொண்டு வரது வேஸ்டா, ஏன்னா அவன் ஆல்ரெடி அவன் கையை தான் ரீப்பர் டெட் சீல் ஜுட்ஸுவை போட்டு லாக் பண்ணிட்டாங்க, அதனால இனிமேல் அவனால ஜுட்ஸுவே போட முடியாது சொல்றான். நீ தாண்டா அவன் அண்டர் எஸ்டிமேட் பண்ற, அவன்கிட்ட மட்டும் அந்த கை இருந்துச்சு ஓங்கதையும் அவன் முடிச்சிருவான்னு சொல்றான் சுகர்சு. அவனுக்கு மட்டும் இந்த வார பத்தி தெரிஞ்சிச்சு, எனிமி குரூப்ல போய் சேர்ந்துக்கிடுவான், ஹிடன் லீவ் வில்லேஜ் அழிக்க போயிருவான்னு சொல்றான். அவன் அப்புறம் டீம் டாக்கும் வாருக்குள்ள போய் நுழையணும்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் சாஸ்கி இந்த கேர்ஸ் மார்க்கே பாத்துக்கிட்டு இருக்கான் இவன்ட்ட பேசாம. டேய் எவன்டா ஒராச்சி மரம் எதிர்பார்ப்பான், அவன் பண்ண தப்பே போதாதாடா, இன்னும் மட்டும் அவனை கூப்பிட போறேன்னு சொல்லிட்டு சுகர்சு கேட்டுக்கிட்டு இருக்கான். டேய் சுகர்சு நீ வாய முட்டா, நான் சொல்ற வேலையை மட்டும் பண்ணுன்னு சொல்றான். கபுட்டோட ரத்தத்தை மட்டும் எடுத்துட்டு வான்னு சொல்றான் சுகர்சுட்ட. டேய் நீ என்னோட பேச்ச கேட்க மாட்டேன், நான் மட்டும் உன்னோட பேச்ச கேட்கணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் சுகர்சு. நான் போய் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஜூகோ போய்கிட்டு இருக்கான். ஒராச்சி மரம் வருது உனக்கும் பிடிக்கோடா ஜூகோன்னு சொல்லிட்டு சுகர்சு கேட்டுக்கிட்டு இருக்கான். சாஸ்கிக்கு என்ன பிடிக்கும் அதாண்டா எனக்கும் பிடிக்கும், ஏன்னா கிமிமாரோ என்ன நினைக்கணும் அதாண்டா சாஸ்கி நினைக்க நான் நம்புறேன்னு சொல்றான் ஜூகோ. பார்த்தா கபுட்ட பக்கத்துல போய் கபுட்டோட சதையை கொஞ்சம் எடுத்துட்டு வரான். அது மாதிரி என்னடா சதை மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சுகர்சு கேட்டுக்கிட்டு இருக்கான். இது ஒரு சேஜ் மோடுன்னு சொல்றான். ஏன் கூட வந்து ஒரிஜினல் மோடு, இவன் பண்ணிருக்கிறது வந்து க்ளோன்னு சொல்றான். கேர்ஸ் மார்க் சக்கரா வச்சு இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆயிருக்கான்னு சொல்றான் ஜூகோ. உடனே ஜூகோ போய் ஸ்ட்ரெயிட்டா ஆங்கோட கழுத்துல தூக்கி வைக்கான். வச்ச உடனே இந்த கேர்ஸ் மார்க் பவர் அப்படி மினுங்க ஆரம்பிச்சு. சாஸ்கி பழசை யோசிச்சு பார்க்கான். அப்பதான் வந்து கக்காசி வந்து கேர்ஸ் சீலிங் சொல்லிட்டு சீல் பண்ணி வச்சிருப்பான் அப்போ கேர்ஸ் மார்க்க. சரி இந்த வாட்டி நம்ம ரிவர்ஸ்ல பண்ணுவோம்னு சொல்லிட்டு கேர்ஸ் அன்சீலிங் ஒரு ஜுட்ஸோ போட்டு விடுதான். அவன் பார்த்தா அந்த கையை அப்படி வெளியே இழுக்கான். பார்த்தா ஒராச்சி மாதிரி பாம்பே வெளியே வருது. பார்த்தா அந்த பாம்புக்குள்ள வந்து தலைவன் ஒராச்சி மாதிரி உயிரோட வாரான். சுகர்ஸ் மேரண்டான் கவுட்ட பின்னாடி போய் நின்றுட்டு இருக்கான். அவன் அப்பனா நான் வரது பத்தில உனக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கடா சாஸ்கின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒராச்சி மாரு. பார்த்தா தலைவன் மாசம் வந்து நின்றுட்டு இருக்கான். ஹலோ ஒராச்சி மாரு, உங்களை பார்த்து ரொம்ப நாளாச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் சுகர்சு. ஆனா ஒராச்சி மாரு வந்து கபுட்டவே தான் பாத்துக்கிட்டு இருக்கான். கபுட்ட ஏன்டா இப்படிலாம் பண்ணான்னு சொல்லிட்டு பார்த்தா சாஸ்கி எதுவும் பேச மாட்டேங்கான். ஒராச்சி மாரு எனக்காண்டி நீ ஒன்னு பண்ணணும்னு சொல்றான். அவன் உடனே ஒராச்சி மாரு சொல்றான், நீ என்கிட்ட ஒன்னும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம், உனக்காண்டி நான் அதை பண்ணி தரேன்னு சொல்றான். அவன் இவன் நேரம் ஆங்கோ உடம்புக்குள்ள இருந்து உன்னை நான் பாத்துக்கிட்டே இருந்தேன்னு சொல்றான். என்னோட சேஜ் ஜுட்ஸு சக்கரா வந்து நான் கேர்ஸ் மார்க்ல அடக்கி வச்சிருந்தேன், ஆனா அது ஆல்ரெடி உனக்கு தெரிஞ்சிருக்கு, இதுவே வேற லெவல்னு சொல்றான் ஒராச்சி மாரு. உனக்கு இந்த வார பத்தில ஆல்ரெடி தெரியுமான்னு சொல்லிட்டு சாஸ்கி கேட்டுக்கிட்டு இருக்கான். அதுல எனக்கு தெரியும்னு சொல்றான் ஒராச்சி மாரு. நான் சுகர்ஸு மட்டும் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்றான் ஒராச்சி மாரு. சுகர்ஸு எனக்கு இந்த வார பத்தில ஒரு இன்ட்ரெஸ்டும் கிடையாடா, இதுக்குள்ள நான் நுழைய போறது இல்லைன்னு சொல்றான். அவன் டே இது அடுத்தவனோட வாருடா, எனக்கு இந்த வாரெல்லாம் இன்ட்ரெஸ்டே கிடையாது, எனக்கு ஒரே ஒரு இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் உண்டு, அது சாஸ்கி தாண்டா என்னோட இன்ட்ரெஸ்ட்னு சொல்றான் ஒராச்சி மாரு. அவனோட பாடி தாண்டா எனக்கு தேவைன்னு சொல்றாங்க. சுகர்ஸ் மனசுல நினைக்க இதானடா நான் நினைச்சு பார்த்தேன்னு சொல்லிட்டு சாஸ்கி இனிமேல் உன்னோட பவர் எல்லாம் வந்து நான் திருட வரேன்னு சொல்லிட்டு இருக்கான் ஒராச்சி மாரு. டேய் ஒராச்சி மாரு நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கான். சடனா அந்த ஸ்கிராலத்துக்கு காட்டுறான். டேய் இந்த ஸ்கிரால வச்சு நீ என்னடா தெரியும்னு நினைக்கன்னு சொல்லிட்டு ஒராச்சி மாரு கேட்கான். எனக்கு நிறைய விஷயம் தெரியாது, நான் எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கணும் விரும்புறேன்னு சொல்றான். டேய் நீ இன்னும் குழந்தை தாண்டா சாஸ்கி அப்படின்னு சொல்றான் ஒராச்சி மாரு. டேய் நான்லாம் ஒன்னும் குழந்தை இல்லைன்னு சொல்றான் சாஸ்கி. உன்னை இட்டாச்சி சொன்னதை யோசிச்சு பார்க்கான். சாஸ்கி நான் உன்னை குழந்தை மாதிரி நினைச்சிட்டேன், உன்னை எப்பவுமே ப்ரொடெக்ட் பண்ணிட்டு தாண்டா இருந்தேன், ஆனா உன்னோட ஸ்ட்ரென்த்தை எப்பவுமே நான் வந்து மதிக்கவே இல்லை, ஆனா இப்ப நான் உன்னை நம்புறேன்னு சொல்லிட்டு போனதை யோசிச்சு பார்க்காம இனிமேல் இந்த உச்சியக்கலன்னு வாங்கையில விட்டுட்டு போறேன், இந்த உச்சியக்கல நீ சூப்பரா ஸ்டார்ட் பண்ணி வைன்னு சொல்லியிருக்கான். அவன் நான் இனிமேல் குழந்தையெல்லாம் இருக்க விரும்பலன்னு சொல்றான் சாஸ்கி. நான் அந்த ஆரம்ப கட்ட காலத்துல இருந்து எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்றான். அவன் இவ்வளவு நாள் நான் என்னதான் இருந்தேன், இனிமேல் நான் என்ன செய்யணும் அதை நான் இனிமேல் முடிவெடுக்கணும்னு சொல்றான் சாஸ்கி. அப்பனா நீ வன்மத்தையே கேள்வி கேட்கிறியான்னு சொல்லிட்டு ஒராச்சி மாதிரி கேட்கான். என்னோட வன்மத்தை ஒண்ணு நான் கேள்வி கேட்கலன்னு சொல்றான். அவன் நான் இட்டாச்சியை பார்த்ததுக்கு அப்புறம் ஹிடன் லீஃப்ல எனக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் அதிகமாயிருச்சு, அதுக்காண்டி தான் நான் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்றான். அவன் இட்டாச்சி செத்துட்டான், ஆனா அவன் செத்ததுக்கு அப்புறம் லீவ் வில்லேஜ் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கான்.
அதான் ஏன் எனக்கு புரியலன்னு சொல்றான் அவன். எதுக்கு அவன் லீஃப் வில்லேஜ் மேல இவ்வளவு அட்டாச்மெண்டா இருக்கான் தான் புரியலன்னு சொல்றான் சாஸ்கி. இட்டாச்சி எதுக்கு இந்த வில்லேஜ் இன்னும் லவ் பண்றான், கிளான்னா என்ன வில்லேஜ்னா என்ன எனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்றான் சாஸ்கி. நான் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இதுக்கு ஒரு ஆன்சரை கண்டுபிடிப்பேன்னு சொல்றான் அவன். உன்னை உரைச்சு மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கா, இன்னும் சாதாரண சின்ன குழந்தை சாஸ்கி கிடையாது, இவன் உண்மையிலே க்ரோ ஆயிட்டான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் அவன். அதுக்கப்புறம் பார்த்தா உரைச்சு மாதிரி அப்படியே வந்து கபுட்டோ பக்கத்தில் நடந்து வரான். சடனா கபுட்டோ தொட்டனே அவனோட ஃபீலிங்ஸே மாறுது. சுகர்ஸ் சொல்றான் இவன் கண்டிப்பா கபுட்டோட பவர் எல்லாம் அப்சர்வ் பண்ணி அவனை கொல்ல தான் போறான்னு சொல்லிட்டு இருக்கான். கண்டிப்பா ஒன்னையும் கொல்ல போறான்னு சொல்லிட்டு சடனா உரைச்சு மாதிரி வந்து கபுட்டோட இருந்து பவர் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சான். பார்த்தா கபுட்டோட இருந்து அந்த சேஜ் பவர் அப்படியே அப்சர்வ் பண்ணனே கபுட்டோ அப்படியே நார்மல் பவருக்கு வரான். நான் சொன்னோம்ல அவன் பவரை அப்சர்வ் பண்ணான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். உன்ன ஜுகோ சொல்றான் ஒன்னு உரைச்சு மாதிரி கபுட்டோட பவர்ல அப்சர்வ் பண்ணல, அவனோட பவர் மட்டும் தான் அப்சர்வ் பண்ணிருக்கான்னு சொல்றான். கபுட்டோ உடம்புல உள்ள அவன் சக்கரம் மட்டும் தான் அவன் எடுத்திருக்கான், கபுட்டோ சக்கரம் தொட கூட இல்லன்னு சொல்றான். சரி சாஸ்கி உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்றான் உரைச்சு மாதிரி, என் பின்னாடி வான்னு சொல்றான். நம்ம எங்க தான்டா போறோம்னு சொல்லி சாஸ்கி கேட்டுருக்கான். அதுல உனக்கு தெரிஞ்ச இடம்னு சொல்றான் உரைச்சு மாரு. சரி போலாமாடா தம்பி அப்படின்னு சொல்றான். அதுக்கு மேல டோபி இருக்க இடத்த கட்டுறாங்க. பார்த்தா டென்ட்டில் அப்படி ரீவே ஆகுது. உன்னை மைக் கை சொல்லிக்கிட்டு இருக்காரு அந்த பானை முழுங்கினதுக்கு அப்புறம் இது ஒரு மாதிரி வித்தியாசமா பண்ணுது, என்னடா அப்படிலாம் பண்ணு சொல்லிட்டு முடிச்சாங்க அவங்க. உனக்கு கக்காசி டோபி சொன்னது யோசிச்சு பார்க்கான். இது வந்து கம்ப்ளீட் ஸ்டேட்டுக்கு மாறாது, ஆனா அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு மாறுன்னு சொல்றான் அவன். ஆனா எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்குன்னு சொல்லியிருக்கான் அவன். ஏன்னா 8 பவர் 9 பவர் ஃபுல்லாத்துக்கு வீசல, கொஞ்சோண்டு பீஸை மட்டும் தான் வீசியிருக்கான். இது நல்லா பாருங்கடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். டே டென்டெல் ரீவே ஆகுதுடா, அந்த உலகத்தோட முடிவு ஆரம்பிச்சுன்னு சொல்றான் அவன். இந்த கெடோ ஸ்டேஜ் தான் உண்மையான டென்டெல் பாடியான்னு சொல்லிட்டு கக்காசி பாத்துக்கிட்டு இருக்காரு. கக்காசி பாத்துக்கிட்டு இருக்கான். வேணும்னே தான் 5K சமிட்ல வந்து சண்டை போட்டு இந்த வாரம் உருவாக்கி இருக்கான். இந்த வாரம் உருவாக்கணும் மிச்சம் 2 டெய்ல் பீஸ்ட கேப்சர் பண்ணதுக்கான சொல்லிட்டு கக்காசி பாத்துக்கிட்டு இருக்கான். இவன் ஆல்ரெடி 8 டெய்லும் கிடையாது 9 டெய்லும் கிடையாது. அப்பனா எப்படி இவன் 10 டெய்ல வந்து ரீவே பண்ணுவான், ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருக்கான். ஒன்னு 8 டெய்ல் சடனா ஷாக் ஆகுது. கொஞ்சமோண்டு பீஸை போட்ட உடனே அதோட பவர் ஒன்னும் குறையாது, என்ன அது growth ஆக மட்டும் கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்லிருப்பான். உடனே கில்லர் பீட்ட 8 டெய்ல் சொல்லுது நம்மளோட ஒரு வாரம் அவன் கையில கொடுத்துட்டு அது ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காது. ஆமா அது எப்படின்னா எனக்கு தெரியாம இருக்குன்னு சொல்லிட்டு கில்லர் பீ சொல்லிட்டு இருக்காரு. உனக்கு கில்லர் பீ சொல்றாரு என்னோட ஒரு வால் வந்து அவன் எடுத்துட்டு போயிட்டான், அதனாலதான் 8 டெய்ல் சக்கரம் அவன் கையில இருக்குன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பீஸ் போதுமான்னு சொல்லிட்டு கக்காசி பாத்துக்கிட்டு இருக்கான். 8 டெய்லோட ஒரே ஒரு பீஸ் போதுமா 10 டெய்ல வர வைக்கும் சொல்லி பாத்துக்கிட்டு இருக்கான் அவன். அதுக்கப்புறம் நருட்டோ உடம்புல இருந்து 9 டெய்லும் பேச ஆரம்பிச்சிருச்சு. நம்மளோட பவர் உள்ள பேரிச்சு நருட்டோன்னு சொல்லிட்டு இருக்கு 9 டெய்ல். எப்படின்னு பார்த்தா அந்த ஜாருக்குள்ள இருந்தது யாருன்னா கின்கக்கு ஜின்கக்கு, அவங்க வந்து ஆல்ரெடி என்னோட சக்கரா கொண்டு இருந்தவனுக்கு அவனுக்கும் பவர் அப்சர்வ் பண்ணோன்னு அதனாலதான் 10 டெய்ல் ரீவே ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டு இருக்கு 9 டெய்ல். நருட்டோ நான் சுவிட்ச் ஆகிக்கிட்டுடா, நீ எனக்கு பின்னாடி வான்னு சொல்லுது. உடனே நருட்டோ கேட்கான் குரமா உனக்கு 10 டெய்ல பத்தி தெரியுமா சொல்லிட்டு நருட்டோ கேட்கான். அது ஏன்டா தெரியாது, அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும் சொல்லுது குராமா. சடனா சுவிட்ச் ஆகி வெளியே வந்துருச்சு. உடனே கில்லர் பீ சொல்லுது இப்ப நருட்டோ கிடையாது, இப்ப அது வந்து குராமா தான் பேசுதுன்னு சொல்லிட்டு இருக்கு. இப்ப 9 டெய்ல எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும், நீங்க கொஞ்சம் பொறுமையா மட்டும் கேளுங்கன்னு சொல்றான் கக்காசிட்ட. 10 டெய்ல் ரீவே ஆகுது, எங்களோட கொஞ்சோண்டு பீஸ் இருந்தாலே போதும் 10 டெய்ல் ரீவே ஆயிரும் சொல்லுது. அது 8 டெய்ல் சக்கரம் அங்க போயிருச்சு, 9 டெய்ல் சக்கரம் அதுக்கு போயிருச்சுன்னு சொன்னோடனே 9 டெய்ல் சக்கரம் எப்படா போச்சுன்னு சொல்லிட்டு கக்காச்சி முழிக்கான். ஃபர்ஸ்ட் எடுத்து 2 ஜாரத்துக்கு உள்ள போட்டான் தெரியுமா, அது என்ன ஜார்னா சேஜா 6 பாத் இருக்காருல, அது அவரோட லெஜெண்டரி பவர்ல உள்ள ஜார்னு சொல்றான். அந்த ஜார்ல நீங்க எவ்வளவு பெரிய பவர்னாலும் சீல் பண்ணலாம்னு சொல்றான். அதுல சீல் பண்ணது ஜின்கக்கு கின்கக்கோ தான் சொல்றான். அவங்களை வந்து வார் டைம்ல வந்து ரீஇன்வென்ஷன் ஜுட்சு போட்டு வர வச்சனால அவங்களை சீல் பண்ண பானதாண்டா அதுன்னு சொல்லுது 9 டெய்ல். உடனே மைட் கே கேட்டுக்கிட்டு இருக்காரு கின்கக்கு ஜின்கக்கு சேஜ் ஆஃப் 6 பாத் லெஜெண்டரி டூல்ஸ் இது எல்லாமே லெஜெண்ட் மாதிரி தான் இருக்கு, இதுல 9 டெய்ல் சக்கருக்கு என்ன கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லி மைட் கே கேட்கான். 9 டெய்ல் சொல்லுது ஒரு காலகட்டத்தில் அந்த 2 பிரதர்ஸும் சேர்ந்து என்கிட்ட வந்து சேலஞ்ச் பண்ணாங்க, அந்த சமயத்தில் அவங்க 2 பேர்த்தையும் நான் முழுங்கிட்டேன், உள்ள சாப்பாடு இல்லாதனால அவனுக்கு என்னோட சதையை சாப்பிட்டு வளர்ந்தானுங்க, அப்பதான் என்னோட சக்கரா வந்து அப்சர்வ் பண்ணிட்டான்னு சொல்லுது 9 டெய்ல். அட கின்கக்கு ஜின்கக்கு உங்களோட சக்கரா இருக்கா 9 டெய்ல் சொல்லி கக்காசி கேட்டுக்கிட்டு இருக்கான். இதுக்காண்டி தான் டாரி ஃபர்ஸ்ட் கம்மியில போய் இதை எடுத்துட்டு வந்திருக்கானு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கான் கக்காசி. ஆனா என்னோட சக்கரம் 8 டெய்லோட ஒரே ஒரு பீஸ் மட்டும் இருக்கிறத வச்சு இந்த 10 டெய்ல் எப்படி உருவாகும் தான் எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கு 9 டெய்ல். 10 டெய்ல் உயிரோட வரதுக்குள்ள இது கதையை முடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான் கக்காசி. உன டோபி சொல்றான் டே கக்காசி அதுக்குள்ளலாம் உன்னை தொட விட்டுறான்னு சொல்லிட்டு இருக்கான். உன டோபி சொல்றான் டே கக்காசி ஒன்னால மட்டும் தான்டா என்னோட வாழ்க்கையை மாறிச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். உன்னை மைட் கேட்காரு டே நீ யாரு தான்டா உண்மையை வச்சு சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. உடனே வந்து டோபி சொல்லிட்டு இருக்கான் என்னை பத்தி சொன்னாலும் உனக்கு என்னோட மூஞ்சில ஞாபகமா இருக்க போது சொல்லிட்டு மைட் கேயை பத்தி கேட்கான். மைட் கேயை பத்தி அவன் தெரிஞ்சு வச்சிருக்கான். உடனே 9 டெய்ல் சொல்லுது கக்காசி நீ சொன்னது கரெக்ட் தான், அவன் 10 டெய்ல மாறதுக்குள்ள நம்ம அட்டாக் ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டு இருக்கு 9 டெய்ல். ஆல்ரெடி சேஜ் ஆஃப் 6 பாத் எங்கள்ட்ட சொல்லிருக்காரு 10 டெய்ல் மட்டும் ரீவே ஆயிருச்சுன்னா இந்த உலகமே அழிவுக்கு வந்துரும் சொல்லிட்டு. அப்ப அந்த 10 டெய்ல் உண்மையிலே பவர்ஃபுல்லான்னு சொல்லிட்டு நருட்டோ கேட்டுக்கிட்டு இருக்கான். டேய் நாங்க 9 அண்ணன் சேர்ந்தது தாண்டா அந்த 10 டெய்ல்னு சொல்லுது. அது இந்த உலகம் ஆரம்ப கட்டத்துல உள்ள மெயின் சக்கராவே அதான்டா சொல்லிட்டு இருக்காது. இதுக்கு மொத்தம் நிறைய பேருக்கு சொல்லிட்டு இருக்கு, அமனோ ஹிட்சோனோ காமி டட்டரா தேதரா போச்சி இந்த மாதிரிலாம் பேர் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கு 9 டெய்ல். அது இருக்க பவரை வச்சுட்டு இந்த உலகத்தை ரெண்டாவும் பிளக்க முடியும், மலையையும் உடைக்க முடியும், என்னன்னாலும் செய்ய முடியும் சொல்லிட்டு இருக்காது. அது நிறைய லேண்டை உருவாக்கி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காது. அது மொத்தம் 9 டெய்ல் டெய்ல்டு பீஸ்ட் பவரே அதான்டான்னு சொல்லிட்டு இருக்கு 9 டெய்ல். உண்மையே சொல்ல போனா என் ஒருத்தனால அதெல்லாம் ஸ்டாப் பண்ணவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காது. ஆனா அதுட்ட வந்து 8 டெய்ல் சக்கரவும் 9 டெய்ல் சக்கரவும் கொஞ்சமா இருக்கனால நான் வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம், அதுக்கு கரெக்டாவும் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கு 9 டெய்ல். டேய் நீ கொஞ்சம் தப்பு பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் டோபி. நான் ஒன்னும் 10 டெய்ல ஃபுல்லாலாம் ரீவே பண்ண விரும்பலன்னு சொல்லிட்டு இருக்கான். என்னோட மெயின் கோலே சூப்பர் கெஞ்சுட்சுடா இன்ஃபினிட்டி சுக்குனோமின்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த மொத்த உலகத்தையும் சிங்கிள் கெஞ்சுட்சுக்குள்ள போயிட்டு எல்லாத்தையும் ஆழ்த்திரும் சொல்றான் அவன். அதுக்கப்புறம் இந்த உலகத்தை ஒரே இதுக்குள்ள கொண்டு வந்துருவேன், வார் ஹேட்ரட் எதுவுமே இருக்காது, எல்லாருமே சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்றான் அவன். இனிமேல் இந்த உலகத்துக்கு ஒரு நம்பிக்கையும் கிடையாது, இனிமேல் ஃபியூச்சரும் கிடையாது, இந்த உலகத்துக்கு இனிமேல் புது ஹீரோ வந்து மாத்த போறதும் கிடையாதுடா, அதனால தான் 10 டெய்ல ரீவே பண்ணி இந்த உலகத்தை இன்ஃபினிட்டி சுக்கினோமிக்குள்ள கொண்டு போக போறேன்னு சொல்றான்.
சொல்றான் அவன். இந்த உலகத்தையே நான் வந்து கனவுக்குள்ள கொண்டு போய் அவங்களோட சந்தோஷத்தை மட்டும் நிறைவேற்ற போறேன்னு சொல்லிட்டு இருக்கான் டோபி. நைன்டெல் சொல்றான் குராமா நீ போ நான் பேசிக்கிட்டேன்னு சொல்றான் நாருட்டோ. உடனே நாருட்டோ சொல்றான் டே டோபி நான் சொல்றது முதல்ல கேளுன்னு சொல்றான் அவன். எங்க அப்பா எங்க அம்மா பெருவிசேஜ் இவங்க எல்லாருமே நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நீ ஹீரோ மாதிரி பாத்தாங்கன்னு சொல்றான் அவன். அதனாலதான் உன் கூட சண்டை போடுறதுக்கு நான் பயப்படவே இல்லைன்னு சொல்றான் அவன். ஒரு நாள் எல்லா கொக்கை கூட சிறந்த கொக்கையை நான் மாறுன்னு சொல்றான். சொன்னோன்னு 9 சிரிக்கி 8 சிரிக்கி டே முட்டாளி இதான்டா என்னோட கனவுன்னு சொல்றான் நாருட்டோ. நாருட்டோ உண்மையில உன்னோட ட்ரீம்லாம் கண்டிப்பா நிறைவேறும்னு சொல்லிட்டு இருக்காரு மைக் காய். உன்னை கிளர்பி சொல்லிட்டு இருக்காரு எப்ப பார்த்தாலும் கனவை பத்தி சொல்லி மாஸ் காட்டிடா நாருட்டோ. அவர் பாட்டுக்கு பாட்டு பிடிக்க ஆரம்பிச்சாரு. உன்னை கிளர்பி உன்னை 8 சொல்லிட்டு இருக்கு. கிளர்பி உன்னோட மனசுல பட்டதை சொன்னி உண்மையில வேற சொல்லிட்டு இருக்காது. உன்னை டோபி சொல்லிட்டு இருக்கான் டே நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது இந்த உலகத்துக்கு உண்மைன்னா நான் புரிய வைக்க போறேன்னு சொல்றான் அவன். பார்த்தா பேசிக்கிட்டு இருக்கிற நாருட்டோ டென்ஷன் ஆயிட்டான். சடனா வந்து 9 சக்கரம் மோடுக்கு போயிட்டு ராசங்கனத்தி ஏட ஸ்டேஜ் மேல போட போறான். அதோட எபிசோட் முடியாது. அதுக்கு எபிசோட் சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. பெல் பண்ணுங்க. See you bye.